முதல் செய்தியாக எல்லோருமே வருத்தத்தில் இருக்கிறோம். தமிழகமே வருத்தத்தில் மூழ்கி இருக்கிறது. அந்த கரூரில் விஜய் பேரணியில் தாவேகா தலைவர் விஜய் பேரணியில் 40க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கான விசாரணை நடைபெற்று வருது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அதை பல்வேறு தங்களுடைய வருத்தங்களை பதிவு செய்து வருகிறார்கள் சார். இப்போ கண்ணன் அப்படிங்கக்கூடியவர், இவருமே அதுல அந்த பேரணியில் இருந்திருக்காரு. இவருக்கும் அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் நீதிமன்றத்தை நாடி இருக்காரு. இனிமே நடிகர் விஜய், தாவேகா தலைவர் விஜய் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சாரம் தடை விதிக்கணும். அந்த பிரச்சாரத்திற்கு, தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததாக கூறிக்கொண்டு இவர் இப்படி ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் இந்த நடைபெற்ற இந்த சோக நிகழ்ச்சியை முழுக்க நம்ம பார்த்தோம் என்று சொன்னால்தான் பல உண்மைகள், பல சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கின்றது. இப்போ ஒரு நபர் கமிஷன் வைத்து ஒரு விசாரணை ஆரம்பிக்க போவதாக முதல்வர் அறிவித்திருக்கிறார். இப்ப இந்த காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறது. காவல்துறை அனுமதியே கொடுக்காம அவர் போய் ஒரு இடத்துல பேசி இந்த மாதிரி பெரிய கூட்டம் காவல்துறைக்கு தெரியவே தெரியாது. அப்படி இந்த நிகழ்ச்சி நடந்திருந்தால், இப்படிப்பட்ட சோக நிகழ்ச்சி நடந்திருந்தால், அப்போ ஒருவேளை விஜய் காரணமாக இருந்திருக்க முடியும். சரிதானே? இப்ப காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறது, ரிட்டர்ன் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த டைம்ல இந்த டைம் இருக்கும், இந்த இடத்துல நடத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அதுக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது யாரு? காவல்துறை தான். காவல்துறை தான். இப்ப இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இதே காரணத்தை காட்டி நாளைக்கு விஜய்க்கு கூட்டம் நடத்தக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவு வருமேயானால், அதே காரணத்தை காட்டி நாளைக்கு அண்ணாமலை பேசக்கூடாது, எடப்பாடி பேசக்கூடாது என்று சொல்லி திமுகவுக்கு எதிராக யாருமே தமிழ்நாட்டில் பேச முடியாது என்கின்ற சூழ்நிலை ஏற்படுத்த முடியும் இல்லையா? யாருமே பிரச்சாரம் பண்ண முடியாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாது என்று ஒரு அதே முன்னுதாரணமாக காட்டி சொல்ல முடியும் இல்லையா? அதனால இப்ப பாருங்க, இது காவல்துறை 3 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒரு ரோட் ஷோக்கு அதுக்கு 3லிருந்து 10 மணிக்கு அனுமதி கொடுக்கணும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் லேட்டா வந்தால் அதனால கூட்டம் கூடி போச்சு. அப்ப காவல்துறை மேலதான பொறுப்பு. நீங்க அவ்வளவு பெரிய லாங் கேப் கொடுக்குறீங்க. ஒரு சின்ன 2 hours டைம் கொடுங்க. ஒரு குறுகலான வீதி, அந்த வீதியில ஒருத்தர் இருக்கக்கூடிய இடத்துல 10 பேர் அளவுக்கு இருந்திருக்கிறார்கள். அப்ப நெரிசல் கூடத்தானே செய்யும். 10,000 பேருக்கு மேல வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறார்கள். அதை விட அதிகமா வந்ததா வைத்துக் கொள்ளலாம். இப்ப விஜய் 10,000 தவிர 10,000 வரக்கூடாது என்று யாராவது ரோட்ல போய் கயிறு கட்ட தடுக்க முடியும்? ஒரு அரசியல்ல வந்திருக்கூடிய ஒரு நடிகர், தமிழ்நாட்டு மக்களுக்கு சினிமா மோகம் அதிகம். சினிமாவை வைத்து தான் எம்ஜிஆர் ஆகட்டும், அதன் பிறகு அடுத்து வந்த ஜெயலலிதா ஆகட்டும், எல்லாம் சினிமா வைத்தான். கருணாநிதியிலிருந்து அண்ணாதுரை எல்லாமே சினிமாவுக்கு வசனம் எழுதியோ அல்லது பாட்டு பாடோ பாடல் எழுதியோ நடித்தோ சினிமாவை வைத்தான் அரசியல் பிழைப்பு தமிழ்நாட்டில் காலங்காலமாக திராவிடம் வந்த பிறகு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சினிமா நடிகரை பார்க்க வேண்டும் என்ற அந்த வீக்கெண்ட்ல வராங்க, எல்லாருமே ஆவல்ல வராங்க. வரக்கூடாது என்று யாரும் தடுக்க முடியாது. ஏற்கனவே விஜய் இதே போல பல மீட்டிங் நடத்தி இருக்காரு. அப்ப எவ்வளவு பேர் வருவாங்க, எப்படி கூட்டம் வரும் தெரியும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கூரை மேல ஏறி நின்னாங்க, அந்த இது மேல ஏறி நின்னாங்க, வீட்டு வாசல் ஏறி நின்னாங்க, போர்ட்டிகோ மேல ஏறி நின்னாங்க, கூட்டமா நின்னாங்க. இதுக்கு முன்னால விஜய் கூட்டம் எல்லாத்தையும் அப்படிதான் நடந்திருக்கு. இல்ல, பொதுவாக அரசியல் கட்சிகள் எல்லா கூட்டமும் அப்படிதான் நடந்திருக்கு. ஆமா, எல்லா கட்சியும் கூட்டங்களை கட்டுப்படுத்த முடியாது. இன்னொன்னு, மரத்துல ஏறி நிப்பாங்க. இன்னொன்னு பாருங்க, இப்ப ஹிந்து முன்னணி நடத்திய அந்த மாநாடு, மதுரை மாநாட்டுக்கு தடை விதித்தார்கள். ஹிந்து முன்னணி ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு. அங்கே இதே போல கரண்ட் கட்டு செய்யப்பட்டதை பற்றி பல முறை பேசியிருக்கிறோம். பல தடைகள் கொடுக்கப்பட்டன. ஆனாலும் கூட அந்த தொண்டர்கள் கட்டுக்கோப்பாக இருந்த காரணத்தினால் எந்த அசம்பாவிதமும் நடக்கல. ஆனால் இந்த விஜய் கட்சியில 2ஆம் கட்ட தலைவர் யார் இருக்காங்க தெரியல. விஜய் தவிர யாராவது தலைவர் இருக்காங்கன்னு தெரியல. நமக்கு அவருக்கு வேணா தெரியும், நமக்குன்னு தெரியல, பொதுமக்களுக்கு யாருக்குமே தெரியல. அப்போ ஒரு கட்சி அமைப்பு ரீதியாக வளராத ஒரு கட்சி, வெறும் கூட்டம் மட்டும் தான் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட கட்சி நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு எந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் யோசிச்சிருக்கணும் இல்லையா? அப்ப முழுக்க பொறுப்பு யாருக்கு? காவல்துறைக்கு தானே. இப்ப பாருங்க, இவங்க இத காரணம் சொல்றாங்க இல்லையா? இதே போல இதுக்கு முன்பு பேனர் வைத்ததால், திமுக கட்சி பேனர் வைத்ததால் பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அப்ப திமுக கட்சி இனிமேல் பேனரே வைக்க கூடாது என்று யாராவது வழக்கு போட்டாங்களா? இல்ல திமுக கட்சி மீதே தடை கொண்டணும், ஏன்னா இத்தனை பேர் உயிரிழப்பு காரணமான திமுக யாராவது சொன்னாங்களா? இல்லையே. அப்ப இது எப்படி காரணம் காட்டி நீங்க கூட்டமே நடத்தக்கூடாது என்று தடை கோரி வழக்கு போட முடியும்? முதல்ல டிஸ்மிஸ் பண்ணணும். இன்னைக்கும் பிரம்மாண்ட வரவேற்பு தலைவர்களுக்கு கொடுக்கறதுன்னா அவ்வளோ பெரிய கட் அவுட் இன்னைக்கும் வச்சுட்டு இருக்காங்க. அது எந்த விதிமுறைகளையும் கடைபிடிப்பதில்லை. அப்ப இந்த பொறுப்புணர்வு எல்லாருக்குமே வேணும்.
இன்னொன்னு பாருங்க, அந்த கூட்டத்துல அவ்வளவு பேர் கூடியிருக்க கூட்டத்துல ஏன் கரண்ட் கட்டு ஏற்பட்டது, மின்சார பாதிப்பு ஏன் ஏற்பட்டது? இதெல்லாம் பதில் தர வேண்டிய கேள்விகள். மின்சாரத்துறை பதில் அளிக்கணும். செருப்பு ஏன் பறந்து வருது, அப்புறம் ஏன் லத்தி சார்ஜ் பண்றாங்க? அப்ப இதெல்லாம் நமக்கு சந்தேகம் ஏற்படுத்துகிறது அல்லவா? இது முடிஞ்ச உடனே விஜய் வந்து ஜெட் விமானத்துல பறந்து வீட்டுக்கு போயிட்டார், பயந்து போய். அவருக்கு இதெல்லாம் புதுசு, அரசியலுக்கு புதுசு, அவருக்கு ஒன்றும் தெரியாது பாவம். மற்ற அரசியல் கட்சினா மெச்சூர்டா போய் உடனே பார்த்திருப்பாங்க, இவர் உடனே கிளம்பி போயிட்டார், பயந்து போயிட்டு. இவர் வீட்டுக்கு போன உடனேயே கவனிங்க, அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஒரு பெரிய போலீஸ் பாதுகாப்பு ஒரு வீட்டை சுற்றி போடப்படுகிறது. என்ன காரணம்னா, பல பேர் வந்து விஜய் வீட்டு வாசல் என்ன போராட போகிறார்கள், அவர் உயிருக்கு பாதுகாப்பு தரணும் என்று சென்னை மாநகர போலீஸ் சொல்லுது. அப்படி சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்திலே திமுகவை சேர்ந்த பல பேர் வந்து விஜய் வீட்டு வாசல் நின்று விஜய் எதிர்த்து கோஷம் போட்டு, விஜய் கட்சி தடை செய், விஜய் கட்சி தடை செய், கூட்டத்தை தடை செய், விஜய் வெளியில் வரக்கூடாது. இப்ப கோர்ட்ல இவங்க என்னென்ன வேலை டீசன் சொல்றாங்களோ அதெல்லாம் வந்து முன்னாலே போட்டாச்சு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன சந்தேகம் வருது? உங்களுக்கு என்ன வருது? யோசனை பண்ணுங்க. சதியா இது? ஏதாவது இதற்கு பின்பு ஏதாவது வேற எதுவும் சதி இருக்குமா? இப்படி எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் வருகிறது. அதனால இப்படிப்பட்ட ஒரு சொதப்பலான காவல்துறையினுடைய பொறுப்பற்ற தன்மைக்காக ஏற்கனவே பாருங்க, பல முறை அந்த ஏஆர் ரஹ்மான் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல் பெரிய நடந்தது பாத்தீங்க. இதே போல இந்த வானவெளியில வந்து இந்த விமான ஷோ நடத்தினாங்க, அதுல நெரிசல் இவ்வளவு பிரச்சனை வந்தது. அப்ப ஒரு கூட்ட நெரிசலை சமாளிக்க கூட திறமையற்ற ஒரு காவல்துறையாக தமிழக காவல்துறை இருக்கிறது. எங்கேயுமே கூட்டமே போட முடியாது, தமிழ்நாட்டில் யாருமே சேரவே வேண்டாம், எல்லா வீட்லயும் முடங்கி இருங்க, ஏன்னா காவல்துறையால முடியாது, அப்படி சொல்லலாமா? அதனால இது வந்து நமக்கு ஒரு பெரிய சந்தேகங்களை எழுப்புகிறது. இந்த பிணத்தை வைத்து அரசியல் செய்வது என்பது திமுகவுக்கு வந்து புதுசு கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்தில் ரீசன்ட் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, அந்த அனிதா என்கின்ற ஒரு பெண்ணை வைத்து நம்ம நாட்டினுடைய அரசியல் சட்டப்படி தற்கொலைக்கு தூண்டுவதும் வந்து குற்றம் இல்லையா? இப்ப இவங்க தூண்டினாங்களா என்பது இன்னும் விசாரணைக்கு பண்ணி யாரும் கொண்டு வரல. சந்தேகம் வருது இல்லையா நமக்கு? நீங்க எழும்பூர்ல போய் பாத்தீங்கன்னா, எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ஏர்னே சென்ட்ரலுக்கு போறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைட்ல பெரிய ஒரு கவர்மெண்ட் பில்டிங் இருக்கும், அதுக்கு பேரு தாளமுத்து நடராசன் மாளிகை. யார் அது தாளமுத்து நடராசன்? மொழிப்போரிலே வந்து தன்னை தீக்குளித்து தன்னை அழித்துக் கொண்டதாக சொல்லப்படுகின்ற மொழிப்போர் தியாகிகள். அப்ப மொழிப்போரை இந்தி வேண்டாம் என்று ஹிந்தி அறைக்கு ஒழிக என்று சொல்லி தன்னை தீ வைத்துக் கொண்டதாக சொல்லப்பட்ட அந்த பிணத்தை வைத்தான் இவர்கள் அரசியல் செய்து தமிழகத்தில் ஆட்சி பிடிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதனால நமக்கு சந்தேகம் வருகிறது. நிச்சயமாக இந்த ஒரு நபர் கமிஷனால ஒன்றும் விஷயம் வெளியில வரப்போறது இல்லை. சிபிஐ என்கொயரி வந்தால் ஒரு கால் வந்து உண்மை வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. நீங்க வார்த்தைக்கு வார்த்தை சந்தேகம்னு சொல்றீங்க சார். முதல்வர் உடனடியாக கிளம்பி கரூரை போய் பாக்குறாரு. துபாயிலிருந்து பல்வேறு அலுவல் பணிகளை அப்படியே விட்டுட்டு அர்ஜென்ட்டா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கரூரை வந்து துணை முதல்வர் அட்டன் பண்றாரு. அதுதான் வந்து சந்தேகத்தை எழுப்புகிறது. ஏன்னா அவங்க வாய் அடைக்கணுமே. சாதாரண 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்குற இடத்துல எதுக்கு 10 லட்சம் ரூபாய் வாரி உடனே கொடுக்குறாங்க? கள்ள சாராயம் வந்த போது 10 லட்சம் கொடுத்தாங்க இல்லையா? ஏன்னா அந்த வாயை அடைக்கணும். அப்ப பின்னணி யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன் உடனே ஓடி போறாங்க? பத்திரிகையாளர்கள் சந்திப்புல வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்க வரும்போது நீங்க அந்த வீடியோ வந்திருக்கிறது பாருங்க. ஸ்டாலின் தவிர்த்து விட்டு உடனே எழுந்துச்சு போறாரு, பதில் சொல்லல. பல கேள்விகளை கேட்கறாங்க, எதுக்கு பதில் சொல்லல? துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதியை பார்த்து கேள்வி கேட்கறாங்க, நீங்களும் அதை போய் அவர்கிட்ட கேளுங்க என்று சொல்லி அவர் ஓடி போறாரு. ஏன் ஓடி போடணும்? அப்புறம் இவர் நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படியே அழுது அதை ஒரு சீன் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வைரலா கொண்டு போய் என்ன டிராமா ஆடுறாங்களா? அப்ப மக்களுக்கு சந்தேகம் வருது இல்லையா? அதனால உண்மையிலேயே இந்த ஒரு நாட்டுல வந்து அரசியல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு எந்த இடத்திலும் பொதுக்கூட்டம் முறைப்படி அனுமதி பெற்று நடத்துவதற்கான உரிமை இருக்கிறது. யாருக்கு வேணாம், அவர் அனுமதி கொடுத்திருக்காங்க, காவல்துறை இந்த இடம் கொடுத்திருக்காங்க, டைம் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த கூட்ட நெரிசலை சமாளிக்கக்கூடிய முழு பொறுப்பு காவல்துறைக்கு மட்டுமே வருகிறது, அந்த மாவட்ட ஆட்சியாளருக்கு மட்டும்தான் வருகிறது. அதனால இவங்க 2 பேரும் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும். இல்லாவிட்டால் முதல்வர் ராஜினாமா செய்ய வைக்கணும். தமிழக காவல்துறை இந்த அளவுக்கு இழிவான ஒரு மோசமான நிலையில இருக்கு. ஒரு கூட்டத்தை சமாளிக்கக்கூடிய திராணி இல்லாமல் தமிழக காவல்துறை இருக்கிறது. அதனால காவல்துறையை கண்காணிக்கக்கூடிய தமிழக முதல்வரும் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும். இதுதான் உண்மையான தீர்வாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன்.